ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பர்ஃபெக்டான ஐப்ரோஸ் எப்படி பண்ணணுன்றது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐப்ரோஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் இல்லாமல் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ உங்கள் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் எல்லாமே வந்துட்டு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் மட்டும்தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஐப்ரோஸ் நல்லா நல்ல ஷார்ப்பாக ஷேப்பாக இருக்கணும்னு தான் எல்லாருக்குமே வந்து விரும்புவாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எப்படி மெஸ்ஸாக இருக்க ஐப்ரோஸை கூட வந்து பர்ஃபெக்டாக எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னோடய ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு த்ரெட்டிங் எதுவுமே நான் வந்து பண்ணலை. ஸோ ஜஸ்ட் அப்படியே நேச்சுரலாகவே தான் இருக்குது. இப்போ நேச்சுரலாகவே எப்படி வந்து ஃபில் பண்ணி அதை வந்து நல்ல ஒரு திக்னஸாக ஷேப்பாக எப்படி கொண்டு வரலான்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஏசியோட ஐப்ரோ பேலட் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ப்ரௌன் பேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மீடியம் ஸ்கின் டோன்லேருந்து ஃபேர் ஸ்கின் டோன் வரைக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 2 க்ரீமி ப்ராடக்ட் அண்ட் 2 வந்து பவுடர் ப்ராடக்ட் இருக்குது. அண்ட் இந்த பேலட்டில் இருக்க கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்மெண்டடாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அது கூட உங்களுக்கு ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆங்குலர் ப்ரஷ் வித் ஸ்பூலியும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 in 1 தான். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அண்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு க்ரீம் ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஐப்ரோஸில் தழும்புகள் இருக்கும். ஐப்ரோஸில் வந்துட்டு நடுவில் வெட்டு இருக்கும். அண்ட் அதே மாதிரி நிறைய பேருக்கு முடி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்துட்டு இன்டென்ஸாக வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரீமியும் கொடுத்துருக்காங்க, பவுடரும் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் வந்துட்டு ஆங்குலர் ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செல்ஃபாகவும் சொல்கிறேன், ப்ரைடல் ஒர்க்குக்கும் ரொம்ப வந்து சூப்பரான பேலட்னா இது ஒன்று மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஸ்பூலி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு மைன்யூட்டாக உங்களோட ஹேர்ஸை வந்து நல்லா கோம் பண்ணும். நான் வந்து டார்க் டோன்றதுனால இதோட டார்க் க்ரீமி ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களோட ஐப்ரோஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்பூலி வச்சு கோம் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எப்படி பண்ணணுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் நார்மலாக ஒரு தடவை கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு தடவை நீங்கள் கோம் பண்ணணும். எதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, சில ஹேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோம் ஆகாமே இருக்கும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து நல்லா என்னென்ன டைரக்ஷனில் எப்படி போகுதுன்றது உங்களுக்கு கரெக்டாக கோமாகி நிற்கும். அதுக்கப்புறமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கெல்லாம் உங்களுக்கு முடி இல்லை, எங்கெல்லாம் இருக்குது, ஸோ ஷேப் எப்படி இருக்குன்றதை உங்களால் வந்து மைன்யூட்டாக கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீம் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நான் என்னோடய ஐப்ரோஸில் அவுட்டர் கார்னரில் ஷேப் இல்லாத இடத்துல, ஹேர் இல்லாத இடத்துலலாம் வந்துட்டு ஒரு மைன்யூட்டான ஒரு ஷேப் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷேப் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களோட ஐப்ரோ ஆர்ச் இருக்கு இல்லையா, அங்கேருந்து தான் நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பவுடர் ப்ராடக்ட் எடுத்து உள்ளே வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக தான் இருக்கும். ஸோ ஹாஃப் பிளாக்குன்னு சொல்லலாம். அதனால் நான் வந்துட்டு ஹாஃப் பிளாக்கு ப்ரௌன் கலர்ஸில் இருக்கிற மாதிரி ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு நேச்சுரலான ஹேர் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணணும். அதுக்கு க்ரீமி ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். ஸோ க்ரீமி ப்ராடக்ட் எடுத்து நான் ஜஸ்ட் அந்த ஆங்குலர் ப்ரஷ் வச்சு நான் ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஹேர் வந்து பாருங்கள் நேச்சுரலாகவே ஃப்ரண்ட்டில் வந்து இருக்க மாதிரி எனக்கு வந்து வியூ ஆகுது. அந்த மாதிரி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நேச்சுரலாக நல்ல ஒரு ஷேப்பான ஒரு ஐப்ரோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து மைன்யூட்டான ஒரு ஸ்பூலி வச்சுட்டு நான் ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக வந்து க்ரூம் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணாதான் க்ரீமி ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, நல்லா பவுடர் ப்ராடக்டாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்லா வந்து பிளெண்ட் ஆகி சேமாக தெரியும். இல்லைனா அங்கங்கே பேட்சியாக இருக்கும். நீங்கள் ஐப்ரோ லைக் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நேச்சுரல் ஃபினிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறது நல்லது. நிறைய பேருக்கு வந்துட்டு ஐப்ரோஸ் பண்ணது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வலிக்குன்றதுனால நிறைய பேர் பண்ண மாட்டீங்க. லைக் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்கப் பண்ணாதான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் யூஸ்வலாக நார்மலாக கூட நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ ரொம்ப உங்களோட லுக்கே வந்து என்ஹான்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி ஐ மேக்கப்லாம் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு ஐப்ரோஸ் ரொம்ப பிடிக்கும், திக்காக காட்டுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஒரு நேச்சுரல் சட்டில் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள்
நீங்கள் ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் மட்டும் அப்ளை பண்ணால் மட்டும் பத்தாது, கன்சீலரும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அது எப்படி பண்ணணுன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கன்சீலர் தான், LA Girl ப்ரோ கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் பேஸ் தான். ஸோ இந்த ஷேட் வந்துட்டு லைக் லைட்டர் ஷேட் தான். பட் எதுக்காக லைட்டர் ஷேட் வந்து ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணுறோன்னா, லைக் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக காட்டும், கன்சீல் பண்ணி காட்டுன்றதுனால தான். ஸோ அதுலேயே வந்துட்டு அப்ளிகேட்டர் இருக்கிறதுனால நான் வந்து லைக் அப்படியே ப்ராடக்ட் வச்சு யூஸ் பண்ணி நான் லைட்டாக ஒரு லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். என்னோடய ஐப்ரோஸ்க்கு கீழேயும் மேலேயும் கரெக்டான ஷேப் வரணுன்றதுக்காக நான் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து பேலட் வச்சு அப்ளை பண்ணும்போது பாருங்கள், பவுடர் பேஸிஸில் அப்ளை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஐப்ரோ. இப்போ நான் கன்சீல் பண்ணுறது வந்து எனக்கு தேவையான சைஸ் இருந்தால் போதும். ஸோ எனக்கு தேவையான சைஸ் என்னோடய ஃபேஸ்க்கு இதுதான் செட் ஆகுன்ற மாதிரி நீங்கள் வந்து கன்சீல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு கன்சீல் பண்ணதுக்கப்புறம் ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நீங்கள் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை பியூட்டி பிளெண்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, என்னால் பண்ண முடியலன்னா குட்டியான ஒரு பியூட்டி பிளெண்டரும் நமக்கு அவைலபிள் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு பியூட்டி பிளெண்டர் வச்சே நான் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் மூவ் பண்ணல, ஜஸ்ட் டேப் தான் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது தான் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு அங்கேயே செட்டில் ஆகும், இல்லைனா வந்து மூவ் ஆகி வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபுல் லுக் வந்து எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பெருசாக இருந்துச்சு, இப்போ மீடியமாக இருக்குது. ஸோ என்னோடய ஷேப் கரெக்டாக வந்திருக்கு. அட் த சேம் டைம் மோரோவர் என்னோடய ஐப்ரோஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ஷேப்பாக நேச்சுரலாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்கு. இது மாதிரி தான் வந்து நம்ம ஐப்ரோஸை பர்ஃபெக்டாக பண்ணணும். இது வந்து நான் நேச்சுரல் லுக்காக மைன்யூட்டாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சட்டலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்து ஐ மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்னோடய லிட்டில் வந்துட்டு நான் லைட்டாக கன்சீல் போட்டு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்பூலி வச்சுட்டு லைட்டாக நீங்கள் கோம் பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த லுக். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக ஐப்ரோஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இதை விட நீங்கள் டார்க்காகவும் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம் தான். இந்த டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.